வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று சொல்லப்படுகின்ற விவிபேட் எனப்படுகின்ற அந்த ஒப்புகை சீட்டு பதிவாகின்ற இயந்திரத்தில் எத்தனை சீட்டுகள் பதிவாக இருக்கிறதோ அத்தனையையும் எண்ண வேண்டும். அதாவது 100க்கு 100% அந்த விவிபேட்டில் இருக்கின்ற ஒப்புகை சீட்டுகள் எண்ணப்பட வேண்டும். வாக்காளர்களுக்கு அவர்களினுடைய வாக்கினை உறுதி செய்கின்ற வகையில் அது எண்ணப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அதோடு இன்னும் கூடுதலான மனுக்களும் அதோடு சேர்த்து உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டன. ஆனால் அத்தனை மனுக்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறது. அந்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அதேபோல் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்து போடப்பட்ட மனு அதுவும் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் முறையே இப்படியே நீடிக்கலாம், இதில் ஒன்றும் தவறாக எதுவும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த ஒப்புகை சீட்டுகளினுடைய அந்த வாக்கு எண்ணிக்கையினுடைய தரம், அதாவது எண்ணிக்கையினுடைய அளவானது இரண்டும் சமமாக இருக்கிறதா, இவிஎம் மிஷினிலும் விவிபேட்டிலும் சம அளவில் சரியான அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றதா என்பதை உறுதி செய்வதற்கு கூடுதலாக தேர்தல் ஆணையமே முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இதில் இருக்கின்ற சந்தேகங்கள் இதில் தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அந்த அச்சங்கள் இங்கே போக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் செய்தி தொடர்பு குழு தலைவர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு SS பாலாஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு யாசிர் அவர்களும் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இளங்கோவன் சார், அந்த விவிபேட் தொடர்பான அந்த வழக்கு மொத்தமாக முடிச்சு வச்சுட்டாங்க. இனிமேல் அதுக்கு அதில் எந்த விசாரணையும் இல்லை அப்படின்ற அளவுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த சந்தேகங்கள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கே தொடுக்கப்பட்டது. இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது இதில் அப்படிங்கிற அடிப்படையில் தான் 100% எண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த தீர்ப்பு இப்படி வந்திருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? இது தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது தவறு. ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் மீது தான் எதிராகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஐயப்பாடு திமுக கழகத்தின் சார்பில் நாங்கள் தொடுத்த வழக்கின் சாரம் என்னவென்றால், ஓட்டர் வாக்குப்பதிவு இயந்திரம் அது அந்த கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்வார்கள், பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் என்று சொல்வார்கள். இவை இரண்டும் நேரடியாக இணைக்கப்பட வேண்டும். காலங்காலமாக அப்படிதான், முதலெல்லாம் அப்படித்தான் இருந்தது. வேறு ஒரு மறுபக்கத்திலே விவிபேட் இயந்திரத்தை இணைப்பார்கள். இந்த முறை இந்த விவிபேட் இயந்திரத்தை இவிஎம்க்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பேலட் யூனிட்டுக்கும் இடையில் அவங்க இணைச்சிருக்கிறதன் மூலம் இப்போ அந்த விவிபேட் இயந்திரத்தில் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதாவது சிம்பல் லோடிங் யூனிட்டும்பாங்க. அந்த சின்னங்களை பதிவிறகு செய்கிறதுக்காக அது ஆடிட் பண்ணுறதில்ல, எதிர்க்கட்சிகள் பார்த்ததில்லை. அது என்ன செய்யுங்கிறது யாருக்கும் தெரியாது, அதில் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாங்கிறதும் யாருக்கும் தெரியாது. அதில் ஒரு தப்பு செஞ்சால் அது என்ன ஆகும்னா, பேலட் யூனிட்டில் நான் ஓட்டு போட்டவுடனே என் ஓட்டு அந்த விவிபேட்டுக்கு போகும். அந்த தகவல் மறுபடியும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற தகவலும் விவிபேட் வரைக்கும் போகிற தகவலும் ஒன்றாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால தான் நாம் என்ன சொன்னோம், விவிபேட் இயந்திரத்தை இன்னொரு பக்கத்தில் வைக்கணுமே தவிர கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பேலட் யூனிட்டுக்கும் இடையே வைக்கக்கூடாது, சட்டப்படியே வைக்கக்கூடாது. அப்படி வச்சா அதனால் சில விளைவுகள் ஏற்படும். காரணம், அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டை பற்றி எந்த விவரங்களும் யாருக்கும் தெரியாது. அது என்ன மாதிரி ப்ரோக்ராம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிள் லோடிங் சிம்பிளை லோட் பண்ணதுக்கப்புறமா அதை சீல் பண்ணப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அது பாதுகாப்பாக தான் இருக்குது, அதில் எதுவும் மாற்றம் எதுவும் செஞ்சிட முடியாது. நான் சொல்கிறது அதில் மாற்றம் செஞ்சிட முடியாதுங்க. அதில் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகிற தகவல், அந்த எண்ணிக்கை, ஓட்டு யாருக்கு பதிவானதுங்கிற அந்த தகவல் வேறு சிம்பலுக்கு போச்சுன்னா எப்படி தெரியும் அது? ஓகே ஓகே. அதனால் என்ன சொல்கிறோம், அது ஏன்னா எலெக்ஷன் ப்ரொசீஜரில் ரூல்ஸ்லேயே என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே கண்ட்ரோல் யூனிட்டையும் பேலட் யூனிட்டை பிரிக்கணும்னு சொல்லுது. விவிபேட் நடுவில் வரக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அவங்க விவிபேட்டில் என்றதுங்கிறதெல்லாம் வேறு விஷயம். விவிபேட் மிஷின் நடுவில் இருந்தால் அதில் இருக்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சிம்பிள் லோடிங் யூனிட்டுன்னு ஒன்று இருக்குது.
அதில் என்ன நடக்குதுங்கிறது அதை ஆடிட் பண்ணலை. எந்த எதிர்கட்சிக்கும் எந்த கட்சிக்கும் அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அப்படி வைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல இந்த இவிஎம்மில் இவங்க பண்ண முதல் தவறு, ஒவ்வொருவரையும் இவிஎம்மில் ஒரு மாற்றம் இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கருத்து கேட்பாங்க. இந்த இவிஎம் இப்போ 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷனுங்கிறாங்க. இவிஎம்மில் என்ன 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் எனக்கு தெரியல. என்ன அட்வான்ஸ்மெண்ட் அதில் இருக்கும்? இப்போ ஃபோனில் வந்து 2nd ஜெனரேஷன் 3rd ஜெனரேஷன் நமக்கு தெரியும். ஸ்பீட் அதிகமாகும், அல்லது அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாகும். இவிஎம்மில் என்ன 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன்? இந்த விவிபேட் மிஷினை நடுவில் வைக்கிறதுக்காக தான் இந்த 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன்லாம். ஓகே, இதை பற்றி எதிர்கட்சிகளுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. 3rd ஜெனரேஷன் மிஷின் என்ன பண்ணும், 2nd ஜெனரேஷன் மிஷின் என்ன பண்ணும், 4th ஜெனரேஷன் மிஷின் என்ன பண்ணுங்கிறது எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு, அந்த கட்சி பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விளக்கி அவங்களுக்கு புரிய வச்சு இது நடத்தியிருக்கணும். அவங்க அதை பற்றி பேச்சே இல்லை. கடந்த காலங்களில் இவிஎம்மை பற்றி ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் போட்டு எல்லா கட்சியையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இத்தனை சந்தேகங்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது அப்படிங்க. சரி, பேசுவோம் சார். எஸ்எஸ் பாலாஜி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? சார் வந்து இவ்வளவு சந்தேகங்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. இன்னும் அந்த 3 யூனிட்டையும் வைக்கின்ற இடம் இருக்கு இல்லையா, அதுவே அந்த வரிசை முறையே வந்து இப்போது பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து தள்ளுபடி பண்ணும்பொழுது மிக முக்கியமாக வந்து இந்த மொத்த சிஸ்டத்தையும் வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னு ஒரு கருத்தை வந்து நீதி அரசர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜனநாயகத்தின் நம்பிக்கையே வந்து இந்த தேர்தலில் தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே இருந்த பேலட் பாக்ஸ் முறையில் தவறுகள் நடைபெற்றதானா தவறுகள் நடைபெற்றது, முறைகேடுகள் நடைபெற்றதானா முறைகேடுகள் நடைபெற்றது. ஆனால் அது எல்லாமே வெளிப்படையாக வந்து புறத்தோற்றத்தில் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது, அதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுது. இந்த இவிஎம் வந்ததுக்கு பிறகு தவறு நடக்கிறது என்பதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது. இப்போ இவங்க ஃபஸ்ட்டு இந்த மிஷினை கொண்டு வந்தாங்க. இவிஎம் கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டு, அது வந்து எதுவும் பண்ண முடியாது போக முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி தொழில்நுட்பம் தெரிஞ்சவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகங்கள். இப்போ வந்து 2 யூனிட் இருக்குது. ஒன்று வந்து இது வந்து பேலட் யூனிட்டு, இது வந்து கண்ட்ரோல் யூனிட். பேலட் யூனிட்டில் நான் ஓட்டு போடுறேன். இதில் வந்து என்ன போகிறதில்ல, இதில் இருக்கிறது இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஃபோனில் இருக்கிறது இந்த ஃபோனில் இருக்கிறதையும் ஒரு தகவல் பரிமாறினா இது ரெண்டும் வந்து நீங்கள் வந்து பேர் பண்ணணும். ஒரு கண்ட்ரோல் யூனிட்டையும் ஒரு பேலட் யூனிட்டையும் பேர் பண்ணியிருக்காங்கன்னா பேர் பண்ணப்படல. அப்போ இது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து கண்ட்ரோல் யூனிட்டை தான் எடுத்துகிட்டு வந்து எண்ணுறோம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்டுறோம். இந்த பேலட் ஓட்டு நீங்கள் ஓட்டு போட்ட யூனிட்லாம் எடுத்துகிட்டு போய்டுறோம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டோட எந்த பூத்தோட பேலட் யூனிட் வேணால் நீங்கள் வந்து இணைக்கலாம். இது வந்து முதல்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சந்தேகன்றது ஒன்று வந்ததுனால தான் விவிபேட்னு ஒன்று வந்தது. இப்போ அவர் சொல்கிறாரு, நீதியரசர் சொல்கிறாரு, சந்தேகமே இருக்கக்கூடாது. சந்தேகமே இருக்கக்கூடாதுன்னா நம்ம இவிஎம் வந்து பழைய சிஸ்டம்லேயே விட்டுட்டு போயிடலாம். இப்போ விவிபேட் வந்துடுச்சு. இப்போ அண்ணன் சொன்னது வந்து மிக சரியானது. என்னென்னா, விவிபேட் நடுவில் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க சொல்கிறாங்க சிம்பிள் லோடிங் சிஸ்டம் வந்து இப்போ தான் சொல்கிறாங்க சீல் வைக்கணும்னு. இப்போ ஏன் சீல் வைக்கணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் இருந்துட்டு போடுமே அப்படியே. அப்போ வந்து உங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்குது. இப்போ எங்களை சந்தேகப்பட வேணான்றீங்க, நீதி அரசருக்கே அந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து சிம்பிள் லோடிங் யூனிட்டை சீல் வைக்கின்றீங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லலை. இதில் வந்து மிக நுட்பமாக தெரிந்தவர்கள், அறிவு சார்ந்தவர்கள் இதில் வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இப்போ நாம் வந்து நீங்கள் சாதாரண விஷயங்களை நம்ம செக் பண்ணலாம், ஒரு மார்க் போல் செக் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக நானோ இல்லை அண்ணனோ எப்படி போய் செக் பண்ண முடியும்? இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து போடுற சின்னத்தில் பேப்பர் வந்து காட்டும் நமக்கு. ஆனால் அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஷியோ செட் பண்ணிட்டீங்கன்னா, எவ்ரி 3rd ஓட், நீங்கள் 3வது ஓட்டு உதயசூரியனுக்கு உங்களுக்கு காட்டும். அது போகிறது அவங்க யாருக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரை நான் எப்படி செக் பண்ண முடியும்? அதனால தான் இப்போ வந்து விவிபேட்ல நமக்கு காட்டுறது கூட நமக்கு வந்து சரியாக இது நான் சொல்லியிருக்காரு மாதவ ஒருத்தர் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு, கரந்தபாரிகிட்ட கொடுத்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து ஃபீஸிபிள், இது டெக்னிக்கலி பாசிபிள். அதனால தான் இப்போ இந்த கோரிக்கை வச்சோம், விவிபேட்டை இங்கே வைங்க இதை வைங்க அப்படின்னோம். இப்போ ப்ராக்டிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறது நான் முதல்ல இதில் எண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஓட்டு போடுறது நான் இதில், பார்க்கறது நடுவில் இருக்கிற விவிபேட்டில், என்றது மறுபடியும் இதில் தான். இப்போ இது வந்து அடிப்படையில் ஒரு சிக்கல். நீங்கள் வந்து இந்த சிஸ்டமில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இது வந்து நம்ம வந்து கேட்குறோம்.
இப்போ இன்றைக்கி வந்து அவங்க வந்து நாங்கள் சீல் வச்சிடுறோம் போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம வந்து விவிபேட்டு இவிஎம்மில் வந்து தவறு நடக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு எலக்டோரல் ரிசல்ட்டை மாற்றுறதுக்கு தி என்டையர் பேலட் யூனிட்ஸில், என்டையர் கண்ட்ரோல் யூனிட்ஸில், என்டையர் விவிபேட்டில் கை வைக்கவே வேணாம். தேர்தலை பற்றி புரிந்தவங்க எல்லாரும் தெரியும். ஒரு சட்டமன்ற தொகுதியில் 300 வாக்குச்சாவடி தான் இருக்குது. இந்த 300 வாக்குச்சாவடியில் ஒரு தேர்தல் தீர்ப்பை, மக்கள் தீர்ப்பை கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணுறதுக்கு 5லேருந்து 10 இயந்திரத்தில் கை வச்சா போதும். ஒரு 10 இயந்திரம் போது குறைஞ்ச ஒரு வாக்குச்சாவடியில் 750லேருந்து 1200 1300 வாக்குகள் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 1000 வாக்குகள்னா ஒரு 10 வாக்கு இயந்திரத்தில் டில்ட் பண்ணிங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 5000 ஓட்டில் உள்ள ஒரு 4000 ஓட்டு இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டை மாற்றிடலாம். இது வந்து ஒரு பார்லிமெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 50 வாக்குப்பெட்டியில் இது மாதிரி பண்ணுறதுக்கான சூழல் இருக்குது. இதை வந்து ரொம்ப கிளினிக்கல் டிஸ்பிளேடுறாங்க, இல்லை வந்து கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இதை ரொம்ப கரெக்டாக பார்த்து இந்தந்த தொகுதிகளில் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் வந்து, ஏன்னா இதுக்கு வந்து சொல்லும் போது ஃபார் ஃபெச்சாக தோணும் இது. ஆனால் குஜராத் தேர்தலில் வந்து கடந்த தேர்தலுக்கு முன் தேர்தலில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லும்பொழுது அந்த நிலைமை மாறுச்சு. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதுவரை வெற்றி பெறாத பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. காரணம் என்னன்னா, அங்கே வந்து இவங்க வந்து இவங்களோட டார்கெட் அங்கே இல்லை. எங்கெங்கெல்லாம் இழுப்பறியாக இருந்ததோ அந்த இடத்துலலாம் வந்து பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால தான் இன்றைக்கு வந்து வழக்கு போடப்பட்டது. இப்போ என்றதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ சரி என்றதில் இப்போ இன்றைக்கி வந்து இன்னொரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சிம்பிளோட வந்து பார்கோடு வைக்க முடியுமான்னு பாருங்கள், பார்கோடை வச்சு அதை வந்து என்ன முடியுமான்னு பாருங்கன்றீங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன என்றதில் என்ன பேக்கில் பழைய சிஸ்டம் போகிறதுல என்ன இருக்குது? நம்ம எப்போவுமே ஒன்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவோம், பேக் டு பேசிக்ஸ்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் வந்து ஒரு சரியான விஷயம் என்னன்னு நம்ம எப்பவுமே அடிப்படைகளை நோக்கி போவோம். இல்ல, அது என்றதுக்கு வந்து ரொம்ப நாட்கள் ஆகும். நீங்க 1.5 மாசம் கழிச்சு என்ன போறீங்க? தேர்தல் நடந்து முடிஞ்சது. சில பேர் தேர்தல் முடிஞ்சதே மறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நீங்க அன்னைக்கு ரிசல்ட் சொல்றீங்க இன்னைக்கு. இப்போ அப்போ நீங்க என்றதுக்கு ஒரு 4 நாள் ஆனால் என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த விவிபேட் வந்ததோட மட்டும் இல்லை, விவிபேட் வந்தப்பவே இப்போ இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வந்து இவங்க வந்து கேரளாவில் வந்து ஒரு செக்மெண்ட்டில் நடத்தும் பொழுது அன்றைக்கி அதை வந்து இந்த வாக்கு இயந்திரத்தை வந்து ரத்து செஞ்சு தீர்ப்பு கொடுக்கும்பொழுது அன்றைக்கி கொடுத்த தீர்ப்பில் இந்த பாயிண்ட்டு தான் வேலிட் பாயிண்ட்டாக வச்சாங்க. என்னென்னா, இதில் வந்து வாக்களித்தவர்களுக்கு வந்து எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லை. அவங்க வந்து எந்த கட்சிக்கு வாக்களித்தாங்க அந்த கட்சிக்கு தான் தன்னுடைய வாக்கு. இதுதான் அந்த ஜட்மெண்ட்ல இருக்க மெயின் இது. அதுக்கப்புறம் தான் இவங்க கரெக்ஷன் கொண்டு வந்தாங்க. பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல வந்து கரெக்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை புகுத்துனாங்க. இன்னைக்கு இவிஎம் மிஷின் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து ரொம்ப டேம்பர் பண்ண முடியுன்றது ரொம்ப இயல்பான ஒன்று. இவங்க வந்து சிஸ்டமை வந்து எந்த சிஸ்டமாக இருந்தாலும் 100% நம்ம வந்து நிறைவான சிஸ்டம் கொடுக்க முடியாது. ஆனால் அது வந்து அந்த வாய்ப்புகளை தடுப்பதற்கான நிலை இருக்கிறதான்னு பார்க்கணும். இதில் வந்து அதற்கான நிலை இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனை. காரை செல்வராஜ் சார், இந்த தீர்ப்பை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்குன்னு கூட நம்ம இதை சொல்லலாம். எப்படி வந்து தேர்தல் எந்த அளவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் எதிர்பார்க்கப்பட்டதோ அதே அளவுக்கு இந்த விவிபேட் வழக்கும் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு. அதில் வந்து ஒரு தீர்ப்பு இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு இது ஒரு பின்னடைவான தீர்ப்பு அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி? அதாவது ஓராண்டுகளுக்கு முன்னால் 2023 துவங்கப்பட்ட வழக்கு இந்த வழக்கு. தேர்தலெல்லாம் முடிஞ்சு 2வது கட்ட தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு இது நீதிமன்றத்தில் ஒரு விவாதத்திற்கு வந்து இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அண்ணன் இளங்கோவன் அவர்களும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இந்த இவிஎம் மிஷின் விவிபேட் மிஷினில் ஏற்படுகிற மேனிப்புலேஷன் எவ்வளோலாம் பண்ணலாம், எங்கேயெல்லாம் சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு சாமானியனின் குரல் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை தாண்டி ஒரு சாமானியனாக என்னுடைய குரல், நான் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறேனோ அவர்களுக்கு வாக்கு சென்றதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்கிற கேள்விதான் நீதிமன்றத்திலே அவர்கள் சார்பாக இந்த ஏடிஆர் வந்து வழக்கு தொடுத்ததற்கான முக்கியமான காரணம். 2வது வேட்பாளரின் குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், எனக்கு வாக்களித்த மக்களினுடைய வாக்குகள் எல்லாம் எனக்கு வந்திருக்கிறதா என்பதை நான் உறுதி சொல்லணும். அதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அது இந்த இவிஎம் மிஷினில் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்குங்கிற பதிவு. 3வது அரசியல் இயக்கங்கள், எங்களை போன்ற ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் குற்றச்சாட்டு வைத்தால் 2014க்கு முன்பாக வந்து இந்த மாதிரி வாக்குச்சீட்டு முறைகளில் வந்து இவிஎம் மிஷின் வந்ததற்கு பிறகான இது போன்றதொரு நிறைய குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்கிறோமே தவிர மேனிப்புலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கு வசதியாக இதை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதை குரல் இந்த 2019க்கு பிறகுதான் ரொம்ப அதிகமாக
அந்த குரல் வந்து ஒலித்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கணும். இல்ல அதுதான் ஏன், ஏன்னா அதுதான் இதுக்கு ஏன்னா முன்பாக இல்ல. ஆமாம், அதுதான் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அவருடைய 2014க்கு பிறகான அவருடைய ஆட்சி முறை, அவருடைய தேர்தல் முறை, தேர்தல் காலங்களில் அவர்கள் முன்னெடுக்கிற இந்த வகுப்புவாத வன்முறை கலவர சிந்தனைகள், அந்த தேர்தலில் எதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தி வெற்றியடைய முடியும் என்கிற நோக்கம் என்பது அவர்களுக்கு இருப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். அது இப்போ கடந்த 2 நாட்களாக ராஜஸ்தான்லையும் அந்த வட மாநிலங்களில் பிரதமர் மோடி அவர்களே வகுப்புவாதத்தை தூண்டுகிற தேர்தல் கமிஷனால முதல்ல இந்த வகுப்புவாதம் இந்துத்துவம் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கொடுத்திருக்கிற அந்த மோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை தாண்டி அவர் பேசுகிறாங்க. ஒரு 18,000 பேர் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியான எந்த ஒரு செயல் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லாத சூழ்நிலையில் இந்த மூன்றையும் நீங்கள் இணைத்து பார்க்கிற பொழுது தீர்ப்பில் 2 செய்திகளை மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்றதை கேளு, டேம்பர் பண்ண முடியாது. சார் நீங்க இதுல முக்கியமாக வந்து தேர்தல் ஆணையத்தை நம்புங்க ஒன்று. இரண்டாவது வந்து வேட்பாளர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வாக்கு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு 7 நாட்களுக்குள்ளாக அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலே 5% அந்த 5 விவிபேட் இயந்திரங்களை நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கு நீ பணம் கட்டணும். ஒருவேளை வந்து டேம்பரிங் நடந்தது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறோன்னு ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணியிருக்கிறது. 2 மட்டும்தான் இதை தீர்ப்பாக வந்திருக்கிறதே தவிர எங்களுடைய கேள்விகளுக்கு, மக்களுடைய கேள்விகளுக்கு, அதன் மீதான நம்பிக்கைகளுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் ஜனநாயகத்தின் மீது. தேர்தல் ஜனநாயகமே அடிபட்டு போகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அது குறித்தான பார்வையை இவர்கள் பதிவு பண்ணலை. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மிஷினை வந்து நீங்கள் நான் டேம்பரபிள் மேனிப்புலேஷன் பண்ண முடியாது. நீங்கள் அந்த பேலட் பாக்ஸையும் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட் இது மூன்றையும் ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் தான், அதை நீங்கள் மாற்ற முடியாது என்கிற அந்த செய்தியை எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறத நீங்கள் நம்பணும். நாங்கள் அதில் தானே இப்போ கேள்வி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் என்ன பண்ண முடியும்னு இப்போ சட்டமன்ற உறுப்பினர் 2 மொபைலையும் வச்சு ப்ராக்டிக்கலாக கிளாஸ் எடுத்த மாதிரி சொல்லி காமிச்சிங்களா? இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது நீ அவனை நம்பு அப்படின்னு சொல்லுவது என்பது ஒன்று. இரண்டாவது ரொம்ப நாம் கவலைப்படக்கூடிய செய்தி, ஜெர்மன் பற்றி பேசுகிற பொழுது நீதிமன்றத்தில் நீதியரசர் வந்து ஜெர்மனுடைய மக்கள் தொகை எவ்வளவு, இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்கிற அந்த விவாதத்திலே வந்த செய்தியை நான் கேட்டேன். இது வந்து எவ்வளவு மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பதல்ல இந்த கேள்விக்கான விடை. ஏன் ஜெர்மனில், அமெரிக்காவில் வளர்ந்த நாடுகள் அவங்க வந்து இந்த டெக்னாலஜிக்கும் ஆய்வுக்கும் இன்னோவேஷனுக்குமே அவனுடைய ஜிடிபியில் 6.5% ஒதுக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள் இன்றைக்கு என்ன இவிஎம் மிஷின் பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையற்ற ஒரு சூழலை தேர்தல் ஜனநாயகத்தில் உருவாக்கிவிடக்கூடாது. நான் யாருக்கு வாக்களித்தோனோ அதை நான் உணர்ந்து நான் அச்சடித்து அந்த பெட்டிக்குள்ள போடுகிற முறை என்பது எனக்கு நம்பிக்கையை தரும். இது ஜனநாயகத்தின் மீது அங்கே இருக்கிற அரசுகள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடை தவிர இது வந்து 6 கோடி பேர் தான் இருக்கான், 30 கோடி பேர் தான் இருக்கான், அவன் வைக்கலாம், 144 கோடி பேர் 85 பேர் வாக்காளர் இருக்கான், அவன் வச்சா சரியா வருமான்கிற விவாதங்கள் வந்திருப்பதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த வழக்கையே வந்து உச்சநீதிமன்றம் மிக விளையாட்டாக எடுத்துக்கொண்டு ஒரு நாடு ஒரு தேர்தல் வைப்பீங்க, பேசுவீங்க, 7 கட்டமா நீங்க தேர்தலை நடத்துவீங்க. என்னைக்கோ ஏப்ரல் 19 நடந்ததுக்கு நான் ஜூன் 4 வரைக்கும் காத்து கிடக்கணும். 6 மாநிலங்களை ஆட்சியை கவிழ்ப்பீங்க, 611 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்குவீங்க. இவ்வளவு ஜனநாயக கொடுமைகள் எல்லாம் செய்திருக்கிற ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்திற்கு அடிபணிந்து நடக்கிற, அடிமையிலாக நடக்கிற தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வை என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது என்பது நான் வேடிக்கையாகத்தான் பார்க்கிறேன். ஜனநாயகத்தின் மீது ஒரு சாமானியருக்கு இருக்கிற நம்பிக்கை உச்சநீதிமன்ற நீதியரசர்களுக்கு இல்லாமல் போனது ஏன் என்பதுதான் கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக நான் பார்க்கிறேன். ஆமா, ஒரு தொகுதிக்கு 2 கட்டத்துல மணிப்பூர்ல முதல் கட்டத்துல. சரி, பேசுவோம் நாம. திரு யாசிர், இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே பதிவு பண்ணாங்க. அப்போது அதற்கான எதிரே வாதாடுபவர்கள் வந்து மனுதாரர்கள் சரியான வாதங்களை, ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் எதையுமே வைக்கலையா? அதை வந்து இப்போ தேர்தல் ஆணையம் அவங்க தரப்பில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் இந்த சொல்லியிருக்கும் போது மனுதாரர்கள் சரியான விஷயங்களை முன்வைக்கவில்லையா? நாடே எதிர்பார்த்த இந்த முக்கியமான ஒரு தீர்ப்புல வழக்குல தீர்ப்பு என்பது ஏமாற்றப்படக்கூடியதாக.
ஏன்னா பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு ஏகப்பட்ட வழக்குகள் எதிராக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லாமே வந்து ஒரு ஏதோ நம்ம அரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு வேட்பாளராக இருக்கலாம், இப்படிதான் அந்த வழக்குகள் நடைபெற்றிருக்கிறதே தவிர முதன்முறையாக நாம் போட சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பொதுமக்களே கண்ணோட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு இது மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த வழக்குல எடுத்த உடனே நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை நம்ப வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும், நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும், அதுதான் ஜனநாயகத்துக்கு அழகு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தேர்தல் ஆணையத்தை நம்பக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் அவருடைய செயல்பாடு இருக்கிறதா அப்படின்றத, ஏன்னா சண்டிகர் மேயர் தேர்தலை நீங்க எடுத்துட்டா கூட தேர்தல் அதிகாரியே வாக்குச்சீட்டை முறைகேடு செய்கிறார். இந்த பிரச்சனையை தேர்தல் ஆணையம் சரி பண்ணியதா அல்லது உச்ச நீதிமன்றம் சரி பண்ணியதா என்ற பார்வையை கொண்டா இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேர்தல் ஆணையம் எதுவுமே செய்யவில்லை, தான் அதுல தீர்வு வேண்டது. அதே போல இந்த தேர்தலை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா தூரத்துடைய தேர்தல், இந்த தேர்தல்ல எல்லா எதிர்கட்சியுடைய வேட்பாளர்களுமே வாபஸ் வாங்குறாங்க. இந்த வாபஸ் வாங்குவதற்கு காரணமே நடத்திய பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய பொதுச் செயலாளர் வினோத் தாவடே வெளிப்படையாக சொல்றார். அப்படி சொல்லும் போது இதுல வெறும் வேட்பாளர்களுடைய வாபஸ் மட்டும் இல்ல, சூரத் மக்களுடைய வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டது. அப்ப இந்த மக்களுடைய வாக்குரிமை என்பது திட்டமிட்டு ஒரு கட்சியால, ஆளுங்கட்சியால பறிக்கப்பட்டிருக்கும் போது எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து மீண்டும் காங்கிரஸ் உடைய வேட்பாளர்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்குமா இல்லையா? கொடுக்கவே இல்லை. நீங்க இப்ப கூட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு வாக்குச்சாவடியே சூறையாடப்பட்டது. ஒரு தேர்தல்ல ஒரு வாக்குச்சாவடியில கூட தேர்தல் ஆணையத்தை நம்ப வேண்டும் அப்படின்னு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கேள்வி இருக்கிறார். அது போக இன்றைக்கு 3 விதமான கோரிக்கைகள் அடுத்த வைக்கப்படும். 100% விவிபேட்ல இருக்கக்கூடிய சீட்டுகளை எண்ண வேண்டும். அதே போல விவிபேட்ல வரக்கூடிய அந்த சீட்டுகளை எடுத்து தனியாக ஒரு பேலட் பாக்ஸ்ல மக்கள் வந்து போடுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இவிஎம் முறையே வேணாம், இல்லை என்றால் பழைய முறைக்கே போகலாம் அப்படின்ற 3 கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. இந்த 3ஐயுமே உச்சநீதிமன்றம் மறுத்திருக்கிறாங்க. அதனால 2 வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாங்க. 2 வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, தேர்தல் முடிச்சு 45 நாட்களுக்கு நீங்கள் வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, 2வது இடத்துல 3வது இடத்துல வரக்கூடிய வேட்பாளர்கள் நீங்க வந்து இவிஎம் சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க இதை முறையிட்டு தேர்தல் ஆணையம் அந்த பணத்தை கட்டி விட்டு நீங்கள் அதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சுதந்திரமாக ஒரு வேட்பாளருக்கு இவிஎம்ஐ செக் பண்ணணும்ன்ற உரிமை கூட இங்க மறுக்கப்படுது. அதற்கும் பணத்தை கட்ட சொல்றாங்க. சரி, இப்ப வந்து தேர்தல் இவிஎம்ஐ வந்து டேம்பர் ஆகவில்லை என்றால் பணத்தை திருப்பி தர முடியாது என்று உத்தரவிட்டு சொல்லுகிறார். இவிஎம் டேம்பர் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கும், அதற்கு என்ன தண்டனை, வழிகாட்டுதலை அது மட்டும் கிடையாது. ஒரு சட்டமன்றத்துக்கு 5 பூத்துகளை 5 இவிஎம் நம்ம வந்து விவிபேட்களை எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேசிய சராசரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வெறும் 2% தான். 2% வைத்து ஒட்டுமொத்த தேர்தலை நம்மளால கணக்கிடவே முடியாது. அது மட்டும் கிடையாது, இந்த எண் முறை விவிபேட் எண்ணும் முறையிலேயே சில சந்தேகங்கள் இருக்கு. என்னன்னா, முதல்ல இவிஎம் என்றாங்க, அதன் விவிபேட் என்றாங்க. ஆனா நியாயப்படி சந்தேகம் விவிபேட் மீது வைக்கப்படுது, இவிஎம் மேலதான் வைக்கப்படுது, விவிபேட் மீது வைக்கப்படல. அப்ப நார்மலாக விவிபேட முதலில் அதன் பிறகுதான் இவிஎம் என்ன. பொதுவாகவே ஒரு கட்டு பணத்தை நம்ம சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து 100 தாள்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன அப்படின்னா அதை நம்ம எண்ணும் போது 98 99 வருது அப்படின்னா நம்ம மேனுவல் எரர் விட்டுருப்போம். அப்ப 100 தான் இருக்குன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துருவோம். ஆனா என்ன அமௌண்ட்டே சொல்லாம நம்ம எடுக்கும் போதுதான் என்ன அமௌண்ட் அதுல இருக்குன்னு சொல்லி சொல்ல வரையும். அப்ப விவிபேட தான் முதலில் எண்ண வேண்டுமே தவிர இவிஎம் எண்ணக்கூடாது. அங்க நேர்மாற்றம். இன்னொரு கண்டிப்பா யாசிர் நம்ம பேசலாம் யாசிர். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். அதாவது விவிபேட்டை தான் முதலில் எண்ண வேண்டும். ஏன்னா நீங்க இவிஎம் எண்ணிட்டு இதை எண்ணினீங்கன்னா இவ்வளவுதான் எண்ணிக்கைன்றதுல வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோன்ற மாதிரி சொல்றாரு. இளங்கோவன் சார், இப்போது வாக்குச்சீட்டு முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போது தொடக்கத்தில் வந்து மக்கள் தொகை குறைவாக இருந்தபோது வாக்குச்சீட்டு முறையில் எண்ணுவது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனையாக இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் தொகை 130 கோடியை தாண்டி போகும்போது அவ்வளவு பேரும் வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது வேறு. மக்கள் தொகையை வந்து நம்ம இதோட பொருத்தி பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த ஒரு சிக்கல் அதில் இருக்குது தானே. அதான் அவங்க சொல்கிறாங்க, இப்போ விவிபேட்டில் இருக்கிறது எண்றதுக்கே 12 நாட்களுக்கு மேலாகும் அப்படிங்கிறது அவங்க வைக்கிற வாதமாக இருக்குது. இவ்வளவு நாட்கள் ஆகும். அப்போ அது ஏறத்தாழ 2 ஒரே மாதிரி தானே இருக்குது. வாக்குச்சீட்டுகளை எண்ணுவதும் விவிபேட்டை எண்ணுவதும்
ஒரே மாதிரியான ப்ராசஸ் தானே. அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு எந்திரம், அந்த எந்திரத்தை வந்து ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு 1500 ஓட்டு தான் வச்சுருக்காங்க. வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கே தவிர ஒரே வாக்குச்சாவடியில் இவ்வளோ இல்லை. அதனால் ஒரு பெட்டியை திறந்தால் 1500 ஓட்டு தான் எண்ண போகிறாங்க ஒன்று. ஓகே, அதனால் அதில் ஒன்றும் பெரியது இல்லை. இதில் உள்ள சந்தேகங்களுக்கு விளக்கமே யாரும் தரல. இப்போ வந்து இந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள்ங்குது. இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தையே நம்பலையே. தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற அந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் இருக்கணும்னு இருந்த சட்டத்தை இவங்க மாற்றி அவசரமாக அந்த சட்டத்தை மாற்றி அதுக்கப்புறம் அவசரமாக அங்கே இருந்த ஒரு ஆணையரை பதவி விலக வச்சு புதுசாக 3 ஆணையரை இவங்க நியமித்து தேர்தல் ஆணையம் இப்போ இன்றைக்கி இயங்குது. ஒன்று. ரெண்டாவது, கடந்த கால தேர்தல்களில் இவிஎம் மிஷினில் எண்ணின வாக்குக்கும் பதிவான வாக்குக்கும் வேறுபாடு வந்திருக்கு, டிஃபரன்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில தொகுதிகளெல்லாம் 20,000 ஓட்டு 15,000 ஓட்டு வித்தியாசம் வந்திருக்கு. எப்படி வருது? அந்த எந்திரத்தை நம்பி நாங்கள் எப்படி போகிறது? வந்திருக்கு. அங்கே அந்த மாதிரி இடத்துல தேர்தலை மறுதேர்தல் வச்சுருக்கணும். வாக்கு எண்ணிக்கை, வாக்கு போட்டவங்கள விட அதில் உள்ள வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா அப்போ எங்கே கோளாறு இருக்குது? இவிஎம் எந்திரத்தில் தானே கோளாறு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம முதல்ல சொன்னது என்னென்னா, சட்டப்படியே பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் நேரடியாக கனெக்ட் பண்ணியிருக்கணுமே தவிர நடுவில் ஒரு எந்திரத்தை வைக்கிறதுங்கிறது தான் இந்த குழப்பத்துக்கு, இந்த அச்சத்துக்கு, இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதை மாற்றி வைக்கிறதுல என்ன இவங்களுக்கு குழப்பம்? நான் வந்து அந்த விவிபேட்டோட வேலை என்ன, எந்த சின்னத்தில் நாம் ஓட்டு போட்டேனுங்கிறது எனக்கு காட்டுறது தானே. அதையே நடுவில் வைக்கணும். இதுவரைக்கும் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு எந்திரத்தை, இன்னொரு சைடில் இருந்த ஒரு எந்திரத்தை புதுசாக இவங்க வந்து அதை அப்டேட் பண்ணி இடம் மாற்றி ஏன் வைக்கணும்? ஓகே, இதெல்லாம் தான் நீதிமன்றம் பார்க்கணும். நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை நம்புங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு செய்கிற தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள் அப்படிங்கிறத விட இந்த சிஸ்டத்து மேல நம்பிக்கை வைங்கன்றாங்க. இந்த ஒரு சிஸ்டத்தை ஒரேடியா வந்து நீங்க கண்மூடித்தனமா சொல்லக்கூடாது, இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லை, இதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம்ல. இப்போ எஸ்எல்யூ சீல் வைங்கன்னு இப்போ தானே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அப்போ அவங்களுக்கு அந்த எஸ்எல்யூவில் நம்பிக்கை இல்லை, சிம்பிள் லோடிங் யூனிட்டில் நம்பிக்கை இல்லைன்னு தானே பொருள். அது ஒரு மூன்றாவது ஒரு இது. அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. வேறு இடத்துல போய் ப்ளூடூத்தில் வைஃபைல போய் அது மாற்றிட முடியாது. சிம்பிள் லோடிங் யூனிட்டில் பண்ணுற கோளாறு தான் கடைசியில் எங்கே ஓட்டு விழுதுங்கிறத முடிவு செய்ய போகிறோம். சட்டப்படியே நீங்கள் எலெக்ஷன் ரூல்ஸ்லையே இது ரெண்டும் நேரடியாக கனெக்ட் ஆகிருக்கணும்னு சொல்லுது. அதை மீறி இவங்க வந்து நடுவில் வைக்கிறாங்கன்னா அது தப்பு தானே. நம்ம அந்த சட்டத்தை கோட் பண்ணி தான் அந்த கேஸே போட்டோம். கண்டிப்பாக சார். பாலாஜி சார், இப்போ இன்னொன்று பக்கம் என்னென்னா, மோடி அவர்களுக்கு வந்து வேறு எந்த தீர்ப்பும் இவ்வளவு மகிழ்ச்சி கொடுத்துருக்கோமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியே வந்து அவர் பீகாரில் பேசும்போது அவ்வளவு ஒரு குதூகலத்தோடு அவர் பேசுகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. எதிர்க்கட்சிகளுக்கு வந்து முகத்தில் அறை விட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பின் மூலமாக அப்படின்னு. அதாவது பொதுவாக நீங்களாம் சொல்லும்போது கூட உச்சந்தலையில் குட்டியது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு இந்த தீர்ப்பினால் வந்து எதிர்க்கட்சிகளின் முகத்தில் வந்து அறை விட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நண்பர் யாசிர் சொன்னது வந்து ஒரு ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் உண்மையிலே தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தல் ஆணையமாக இருந்ததுன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, 5 பொட்டிகளை வந்து விவிபேட்டை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நேர்மையான தேர்தல் ஆணையமாக இருந்தால் எல்லா தொகுதிகள்லையும் முதல்ல 5 விவிபேட் எதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு 5 விவிபேட்டை எடுத்து வச்சுட்டு அதோட கரஸ்பாண்டிங் கண்ட்ரோல் யூனிட் எடுத்து வச்சுட்டு மேட்ச் பண்ணிவிட்டு மற்ற பொட்டி என்னங்கன்னா இப்போ கூட நம்ம ஏதோ ஓரளவுக்கு தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்குதுன்னா, ஆனால் அப்படி எங்கேயுமே நடக்குது. முதல்ல விவிபேட்டை எண்ணிட்டு ஆமாம் ஒரு 5 எடுங்க, எந்த 5 எடுங்க, எடுத்துட்டு அதோட கண்ட்ரோல் யூனிட் எடுத்து வைங்க, விவிபேட்டை எண்ணுங்க, விவிபேட்டை எண்ணிட்டு கண்ட்ரோல் யூனிட் ஆன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ஒரு மியர் ஃபார்மாலிட்டி தான். அப்போ வந்து இது வந்து வைக்கிறதே வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஒன்று. இன்னொன்று, இந்த விவிபேட் வந்து அது வந்து நம்ம அந்த சின்னத்துக்கு போட்டோன்னு ஒரு வெரிஃபை பண்ணுற யூனிட் தான், அது அக்னாலஜ்மெண்ட் யூனிட் இல்லை. நீங்கள் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்றதுக்கான அத்தாட்சி கிடையாது. இப்போ நாம் வந்து இதில் வந்து ஒரு சேஞ்ச் வந்து என்ன விருப்பப்படுறோம் அப்படின்னா, அந்த விவிபேட்டோட வடிவம் வந்து ஒரு அத்தாட்சி யூனிட்டாக மாறணும். கையில் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட். இப்போ நீங்கள் கேட்டீங்க பேலட் பாக்ஸ் போனீங்கன்னா டைம் ஆகணும். பேலட் பாக்ஸ் இருந்த காலத்தில் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரியான பூத் எண்ணிக்கை கிடையாது. இன்றைக்கி இருக்க இப்போ நீங்கள் வந்து இவிஎம்மே வைங்க. ஏன்னா பேலட் பாக்ஸ்னும் போது ஒரு ஆள் மடிக்கணும், மடித்து கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், அதுக்கான நேரம் ஆகுது. ஒரு வாக்காளர்
உள்ள நுழைஞ்சு பொட்டிக்கிட்ட போற வரைக்குமான நேரம் வந்து கூடுதலாகும். சரி. நீங்க இவிஎம்ஏ வைங்க. ஒரு சேஞ்ச் வந்துன்னா இவிஎம்ல இருந்து விவிபேட்ன்றது வந்து அது வந்து வெரிஃபைங் யூனிட்டா இல்லாம ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பா வரட்டும். அதுல ஓகே. அந்த ஸ்லிப்பை நான் பேலட் பாக்ஸ்ல போட்டு போறேன். அது என்றது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? இது 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 வந்து ஒரு ஆல்டர்னேட். இது இப்படியே இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே ரொம்ப குதுகலிச்சு பேசியிருக்காரு. அவர் வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட தேர்தல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு உண்டான வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் தகர்த்து எறியப்படும். நான் சொன்ன மாதிரி ஓவர்வெல்மிங்காக மக்கள் வாக்களிக்கும் பொழுது இந்த மாதிரி தகுடுத்தெல்லாம் வந்து காணாமல் போயிடும். அந்த வித்தியாசம்லாம் தூக்கி எறியப்படும். நீங்கள் வந்து முதல் இதில் வந்து பேலட் பாக்ஸுக்கு திரும்பணும்னு சொன்னதே அவங்க கட்சியை சார்ந்த அத்வானி தான் சொன்னார். முதல்ல அவங்க தான் வந்து இந்த இஷ்யூவே எடுத்தாங்க. அதனால் அவரோட நம்பிக்கையெல்லாம் வந்து இன்றைக்கு பொய்த்து போயிடும். இந்த சிஸ்டமில் வந்து இந்த ஓட்டிங் சிஸ்டமில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து நாம் வந்து நம்பலாம். இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடிய விதமே வந்து எல்லா வகையிலும் வந்து நீங்கள் இந்த சிஸ்டம் மேலே கூட நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அவர் அண்ணன் சொன்னது மாதிரி இந்த சிஸ்டம் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோன்னா இந்த சிஸ்டமை கையாளுறவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த சிஸ்டமை கையாளுறவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா அதற்கான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எனக்கு உறுதி செஞ்சு கொடுன்னு கேட்குறோம். நீங்கள் இதை கையாளுறவங்க வந்து நேர்மையாக கையாளுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ இதுவாக நடந்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு கட்சி வந்து க்ளோஸ் ஆகி முடிஞ்சு போயிடுச்சு. தேர்தல் சின்னம் தொடர்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு மாநில கட்சியுடைய சின்னம் இன்னொரு மாநிலத்தில் கொடுக்கக்கூடாது இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட்டு. ஆனால் முடிஞ்சு போன கட்சி அது வந்து மூடிட்டு திருப்பி கடையை திறக்கிற மாதிரி திறக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சின்னத்தை வந்து கொடுக்குறாங்க, பிஜேபியோட அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலுமே தேர்தல் ஆணையம் செயல்படுகின்ற விதம். அப்போ அவங்க இந்த மாதிரி தவறாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்பொழுது தேர்தல் ஆணையர்கள்ல இருந்து லவாசா ரெசிக்னேஷன் கொடுத்துருக்கிறார், இன்னைக்கு கோயல் ரெசிக்னேஷன் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் ரெசிக்னேஷன் கொடுத்தாங்க. அவர் டிசன்ட் நோட்டு கொடுத்து போயிட்டாரு. இன்னைக்கு இவர் போயிட்டாரு, மாற்றி 2 பேர் கொண்டு வந்தாங்க. அதனால தான் இந்த சிஸ்டமில் வந்து நாம் வந்து இதெல்லாம் கேட்குறோம். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பக்கம் இதெல்லாம் நம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி நம்புங்கன்னு சொன்ன அவங்க தான் வந்து இதை நம்புவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருக்குன்ற மாதிரி ஒரு சில அறிவுரைகள் வந்து அவங்க சொல்றாங்க, கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இது நிச்சயமா இந்த சிஸ்டம்ல வந்து டேம்பரிங் வந்து ரொம்ப பாசிபிளா இருக்கு அப்படின்னும் பொழுது அதை வந்து மக்களுடைய சந்தேகத்தை வந்து நிரூபிக்கணும். நீங்க இன்னொன்று விவரம் கேட்டீங்க, காரை செல்வராஜை கேட்டீங்க, இந்த மாதிரி எப்படி நீங்க வந்து இந்த இதுல வந்து தேர்தல் முறைகேடு நடக்குன்னா நீங்க ஒரு எலெக்ஷன் முடியுது, ஒரு பாப்புலர் மைண்ட் செட் இருக்குல்ல, பாப்புலர் மைண்ட் செட்டுக்கு எதிரான தீர்ப்பு வருது. அப்போ என்னன்னா இவங்க பேசுறாங்க, சாதாரண மக்கள் வந்து எளிய மக்கள் என்ன பேசுறாங்கன்னா எப்படி இவங்க ஜெயிச்சாங்க, எப்படி இது சாத்தியமாச்சு, நம்ம யாருமே வந்து இந்த முடிவுக்கு வந்து நம்ம அப்பதான் இந்த மிஷின் மேல சந்தேகம். கண்டிப்பாக அதுவும் நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் வந்து நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கு எலெக்ஷன் கமிஷன் தேவையான முடிவுகளை அவங்களே எடுத்துக்கலாம். அப்போ அதிகரிப்பதற்கு அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல குறைவாக இருக்கிறது நம்பகத்தன்மை அப்படிங்கிறது யார் செக் பண்ணணும்னா இந்த மிஷினை எந்த இன்ஜினியர் வந்து இதை வந்து செட் பண்றாங்களோ அந்த இன்ஜினியரே வந்து செக் பண்ணி தவறா இருந்ததுன்னா தவறுன்னு சொல்லுவாருன்றாங்கடா. இதெல்லாம் எங்க போய் சரி கண்டிப்பாக காரை செல்வராஜ் சார், இப்போ விவிபேட் இவிஎம் மிஷின் எலெக்ஷன் வந்து இடத்தால முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம இது எதிர்காலத்திற்கான ஒரு விஷயமாக தான் நம்ம இதை வந்து விவாதிக்க வேண்டியிருக்கே தவிர இந்த தேர்தலில் இது வந்து எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் இந்த தேர்தலில் பாஜக பேசுகின்ற பேச்சுகள் இருக்கு இல்லையா, அது இதை விட ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தெலங்கானாவில் அமித்ஷா பேசுறாரு, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராஜஸ்தானில் மோடி பேசிய அந்த பேச்சு, அப்ப இது எல்லாமே அவர்கள் திட்டமிட்டு வாய்க்கு வந்ததை பேசாமல் திட்டமிட்டு பேசுகின்ற ஒரு பேச்சு தானா? இதுல முக்கியமாக அந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு செய்தி சொன்னதை நம்ம சொல்லிட்டு உங்க கேள்விக்கு போறேன். EVM can't be tampered with. Return to ballot paper will undo electoral reforms. எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்ல ஏற்படுத்தியிருக்கிற மாற்றத்தை நீங்க மீட்சியெல்லாம் பண்ண முடியாதுங்க, டேம்பர்லாம் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சாமானியனாக என்னுடைய கேள்வி, எலெக்ஷனில் பண்ணுற ரிஃபார்ம்ஸ் என்பது இந்த பேலட் பேப்பரா இவிஎம் மிஷினாங்கிறதெல்லாம் அது மேல் இருக்கிற சந்தேகத்தில் நாம் வைப்பது. தேர்தல் ஆணையத்தின் மீது முதலில் நம்பிக்கை வர வேண்டும். அருண் கோயல் 24 மணி நேரத்தில் அவர் ஏற்கனவே இந்த துறை செயலாளராக இருந்து காலையில் விஆர்எஸ் கொடுக்குறாரு, சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுறாங்க, மறுநாள் காலையில் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார், தேர்தலுக்கு முன்னால் ராஜினாமா பண்ணுகிறார். ஏன் என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு விடை கிடைக்காத பொழுது நீ என்ன கழுத எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸை பண்ணாலும் எதை பண்ணாலும் எனக்கு என்னடான்னு கேள்வி கேட்க தோணும். ரெண்டாவது கொலீஜிய முறையின் மீது குற்றச்சாட்டை சொல்லி கொலீஜிய முறையை வந்து
தகர்த்தெறியணும், நாங்கள் மத்திய அரசு தான் உள்ளே வந்து பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய அரசாங்கம், நீங்கள் தேர்தல் ஆணையர் நியமிக்கிற பொழுது உங்கள் 2 பேருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பிரதமரை தாண்டி ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வேண்டும் என்று கேட்கிற பொழுது அதெல்லாம் முடியாது, நாங்கள் சட்டத்துறை அமைச்சரை தான் போடுவோம் என்று குரல் கொடுக்கிற அரசாங்கத்தை நீக்கிய அரசாங்கத்தின் மீதான கேள்விகள் உச்சநீதிமன்றம் வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் தான் எலக்ட்ரல் ரிஃபார்ம். மக்கள் மனதிலே நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கணும். தேர்தலில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4% வாக்கு குறைந்திருக்குது, 69.5% தான் வாக்கு வந்திருக்குன்னா ஏன் அது 75% உயரவில்லை என்ற காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த தேர்தல் முறைகளிலே மாற்றங்களை நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர நீங்க ஒரு மிஷின் மீது நம்பிக்கை வையே, ஒரு விவிபேட் மேல நம்பிக்கை வையே, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வந்து ஒரு தீர்ப்பு வந்திருப்பது என்பது மிக கொடுமையானது. இரண்டாவது, நீங்க தென்னிந்தியாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் வட இந்தியாவில் இருக்க தேர்தல் பிரச்சாரத்திற்கும் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றத்துக்கு காரணம் சொல்லிடுறேன். தென்னிந்தியாவிலேயும் வந்து முயற்சி பண்ணார். மோடி வந்து ஒரு பிரதமராக பேசக்கூடாத செய்தியை, மேட்டுப்பாளையம் என்கிற பகுதி மிக சென்சிட்டிவ் ஏரியா, ஏதாவது பிரச்சனைனா இப்போ எளிதாக பற்றி கொள்ளக்கூடிய மதவாத கலவரங்களில் பற்றி கொள்ளக்கூடிய இடத்துல போய் அவர் இந்த அண்ணாமலைக்கும் நீலகிரி இணையமைச்சர் முருகனுக்கும் பேசுகிற பொழுது சனாதனத்தை அழிப்பதற்காக இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்துத்துவ கருத்தை மேட்டுப்பாளையத்தில் விதைக்கிறார். நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க. இரண்டாவது, ஆளுகிற அரசாங்கத்தின் மீது, திராவிட மாடல் ஆட்சியின் மீது, திராவிட இயக்கங்கள் மீது இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்கிற செய்தியை ஒரு பிரதமர் சவுத் இந்தியாவில் வச்சார். அது எடுபடலைன்னு சொன்னதற்கு பிறகு மற்ற கதை இந்த ஜாய்ஜாலம்லாம் பண்ணிட்டு ஓடி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க நம்ம தேர்தல் கிளம்புன்னு நமக்கு தெரியும். ரோட் ஷோ என்பது மாலை போட்டு மரியாதை பண்ணி பூவை தூவுறது இல்ல. எங்க அரசியல் பிறந்த இடம் எங்களுக்கு தந்தை பெரியாறு, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு அன்பு தலைவர் வைகோ, இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் சொல்லிக் கொடுத்தது என்னன்னா எங்களுடைய திராவிட மாடல் அரசியல், கேள்வி கேட்கக்கூடிய அரசியல், முடிதிருத்த நிலையங்களிலும் டீ கடைகளிலும் ஆரம்பித்த அரசியல் என்று தமிழக மக்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு வந்ததற்கு இவங்களால தேர்தல் பிரச்சாரத்திலே மதவாதத்தை கொண்டு வர முடியல. வட இந்தியாவில் இதை எடுத்திருப்பதற்கு காரணம் வகுப்புவாதத்தை, வன்முறத்தை, கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு ஒரு பிரதமர் பேசியது. பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா, ரொம்ப பாயோ பெகனோ ஆப் சுன் லீஜியேகா அப்படின்னு அவர் ஆட்டம் போட்டதை பார்த்தீங்கன்னா இவரா ஒரு 10 ஆண்டு காலம், இந்த 10 ஆண்டு கால இருண்ட கால ஆட்சியிலேயே நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இனிமேலும் இவர் பிரதமராக வந்தால் இந்த நாடு என்ன ஆகும் என்ற ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய பேச்சாக பார்க்கிறோம். அது குறித்து தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் தன்னிச்சையாக அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை வைத்திருக்கும். 18,000 பேர் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு பிறகு விசாரிப்போம் என்று சொல்லுகிற தேர்தல் ஆணையத்தின் நம்பிக்கை வைகள் என்று சொல்வதை உச்சநீதிமன்றம் சொல்லி முழுமையாக நிராகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு யாசிர், இப்போ மதத்தை சொல்லி வாக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதிமுறைகளில் முக்கியமான ஒரு விதிமுறையாக அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் பாஜகவினர், குறிப்பாக மோடி, அமித்ஷா போன்றவர்கள் தொடர்ந்து மதத்தின் பெயரால் தான் அவங்க வந்து வாக்குகளே கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக பிற மதத்தின் மீதான வெறுப்பு பிரச்சாரமாக அவங்களுடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. இப்போ இதை எல்லாவற்றையும் தேர்தல் விதிமுறைகளுக்கு உள்ளே வராத பட்சத்தில் இதை குறித்து தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதை நீதிமன்றமும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை அப்படின்னு பார்க்குறோம்ல. அப்போ இதெல்லாம் வந்து இந்த 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 சர்க்கிளில் வராதா? கண்டிப்பாக இன்னைக்கு வந்து தேஜஸ்வி சூர்யா மீது மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு வழக்கை வந்து பதிகிறாங்க. ஆனா இதே போன்று மதத்தை வைத்து பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி மீது இந்த நோட்டீஸ் அனுப்பாம பாஜகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவுக்கு இந்த நோட்டீஸ் அனுப்புவதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆமா, ராகுல் காந்திக்கு நேரா அனுப்புறாங்க, அவருக்கே அனுப்புறாங்க. ஆனா மோடிக்கு மட்டும் வந்து அவங்க கட்சி தலைவருக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க இந்த விவாதத்திலே முன்னாடி சொன்னீங்க, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு விடப்பட்ட அறை அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசினாரு அப்படின்னு சொல்லி. அப்ப தேர்தல் பத்திர முறைகேடு, சட்டவிரோதம் அதுக்கு தடை பண்ணாங்களே, அதை வந்து பிரதமர் மோடி மீது விடப்பட்ட அறை அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ஏத்துக்குருவாரா பிரதமர் மோடி அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த விவாதத்தின் போதே மரியாதைக்குரிய அண்ணன் டி.கே.எஸ். இளவங்கன் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா பாஜகவிற்கு இது தெரியுமோ என்கிற சந்தேகம் வருது. ஏன்னா இந்த இவிஎம்ஐ தயார் பண்ணக்கூடிய பெல் நிறுவனத்துல பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் தலைமை பொறுப்புல வந்து நியமிக்கப்படுறாங்க. நான் தேர்தல் பத்திரத்தோட இதை ஒப்பிட விரும்புறேன். ஏன்னா தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தேர்தல் பத்திரத்தை வாங்கி அதை ஒரு கட்சிக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் தான் இந்த தேர்தல் பத்திரத்தை வாங்கினேன் என்று இந்த கட்சிகளுக்கு தெரியாது. ஆனா எஸ்பிஐக்கு தெரியும். எஸ்பிஐ யார் கண்ட்ரோல்ல வருது? ஒன்றிய நிதியமைச்சகத்தின் கீழே வருது. அப்போ ஒன்றிய நிதியமைச்சகத்தின் கீழே ஒவ்வொரு முறையும்
எலக்ட்ரோ பாண்டு குறித்த யாரெல்லாம் வாங்கினாங்கன்ற விவரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எஸ்பிஐ வங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதே போலவே இந்த இவிஎம்ல இருக்கக்கூடிய சாப்ட்வேரை இந்த பெல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஏன் இதை சொல்லியிருக்க மாட்டார்கள் என்ற கேள்வி வருதுல. அப்ப எதிர்கட்சிகள் யாருக்குமே இந்த இவிஎம் சாப்ட்வேர் தெரியாது, ஆனா பாஜகவுக்கு மட்டும் தெரியும் என்பது அந்த சாப்ட்வேரை அவர்கள் பயன்படுத்தி பிளாஷ் மெமரியை சேஞ்ச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கான அந்த சந்தேகம் வருவதை இயல்பாகவே தவிர்க்க முடியல. இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக இல்ல யாசிர், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து பாஜகவினருக்கு தெரிந்திருக்கிறது, கொடுத்திருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் கொடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மறைமுகமா நீங்க சொல்றது புரியுது. ஆனா அவர்களும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லிட்டு தானே இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை வந்து பாஜக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல தேர்தல் ஆணையம் மூலமாக தான் கிடைக்க வேண்டும் என்று இல்ல. இவிஎம் தயார் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிகள் இருக்கக்கூடியவர்களே பாஜகவிற்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இன்னொரு பக்கம் நீதிபதி இதுல என்ன சொல்றாரு, சந்தேகத்தை வந்து வெறுமன கண்ணை மூடிக்கொண்டு சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல இவிஎம் என்பது 1982 கேரளாவில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தலாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா அதற்கு பின்பு எல்லா தேர்தலும் இவிஎம் வந்துருச்சான்னு கேட்டா வரல. 2004 தேர்தலாம் கொண்டு வரப்படுது. 1989 ஒரு சட்ட திருத்தம் பண்றாங்க, 2004 தேர்தல் வருது, 2009 தேர்தல்ல இவிஎம் இருந்துச்சு. ஆனா விவிபேட் எப்ப வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சந்தேகத்தின் அடிப்படையில விவிபேட் வந்துச்சு. டிகேஎஸ் 2013 தான் விவிபேட். ஆமா இல்ல அது வந்து 2010 கூட்டம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, அண்ணன் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சொன்னது போல இது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளையுமே கூப்பிட்டு பேசுவாங்க. அப்படிதான் 2010 அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு இவிஎம் குறித்து கேட்கும் போது அவர்கள் அந்த சந்தேகத்தை எழுப்பும் போது என்ன பண்றாங்கன்னா, விவிபேட் என்ற ஒரு புதிய முறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு என்ன 5 தேர்தல்ல அதை நடைமுறைப்படுத்துறாங்க. 2019 தேர்தல் முழுமையாக அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த இவிஎம்ல விவிபேட் மட்டும் வந்துச்சா, அதுல ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டுச்சு. அது கரெக்டா வந்து காண்பிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2018 ஏதாவது ஒரு சட்டமன்றத்துல ஒரு பூத்துல விவிபேட் சேர்த்து என்னெல்லாம் முடிச்சிடறேன். அப்ப வந்து சொல்லும் போது அதன் பின்பு 2019 சந்திரபாபு நாயுடு ஒரு வழக்க போடுறாரு. 50% விவிபேடுகளை எண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது 50% எண்ண முடியாது, வேணும்னா ஒரு 5 பூத்துல என்னன்னா அப்படின்னு சொல்லி விவிபேடுகளை 5 பூத்துகளை எண்ணலாம் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் இதே உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது சந்தேகங்கள் எழதான் பல்வேறு நடைமுறைகள் இந்த இவிஎம்ல கொண்டு வரப்பட்டுச்சு. விவிபேடு சந்தேகத்தின் அடிப்படையில கொண்டு வரப்பட்டுச்சுன்றப்ப சந்தேகத்தை இங்க எழுப்பும் போது அதற்கான தீர்வை உச்சநீதிமன்றம் தீர்ப்புல ஏதாவது கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10% ஓட்டுகளை எண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பொதுமக்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஓட்டு என்பது நியாயமாக நம்பிக்கை வந்து உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பா யாசர், நமக்கு நேரம் இல்லை, அதனால தான் முடிச்சுக்கிறேன். நம்ம சார் உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். பாலாஜி சார் சுருக்கமா. இப்போ இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கடல்ல மூழ்கின மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் அதற்கான சூழலே இருக்க போகிறது. ஏன்னா தேர்தலில் வந்து மக்கள் வந்து மிக பெருமளவில் வந்து எதிர்த்து வாக்களிக்கின்ற பொழுது இவர்கள் செய்யக்கூடிய இந்த வாக்கு இயந்திரத்தில் செய்யக்கூடிய தகுடு திட்டம்லாம் தகர்த்து எரியப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா தேர்தல் நடைமுறையில் வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி வந்து பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி பூத் ஸ்லிப் எழுதின பழக்கத்தை வந்து திராவிட இயக்கங்கள் வந்து இங்கே ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம தேர்தல் நடைமுறையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் சொல்லித்தர முடியல. அந்த வகையில் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு இதில் மாற்றம் வரும் என்பதாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மேடையில் மோடி அழுவதை நீங்கள் பார்ப்பீர்கள்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. சார் டிகே சார் உங்களுடைய நிறைவு கருத்து. ஒன்றும் இல்லை, இந்த வழக்கு தேர்தல் கமிஷனுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு. தேர்தல் கமிஷன் முறையாக செயல்படும், நீங்கள் நம்புங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு. மோடி ஏன் இதில் சந்தோஷப்படுறாருன்னு தான் எனக்கு தெரியும். அவரை எதிர்த்து இந்த வழக்கு போடலை. ஏன் அவருக்கு சந்தோஷம் வருது? அதுல ஒரு ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரி சார், நீங்க இல்லை திருட வர்றான் உங்க தெருவில் திருடுறதுக்கு, ஆனால் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், நீ கதவை திறந்து வச்சுட்டு தூங்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது இந்த தீர்ப்பு. திருடன் கையிலே சாவியை கொடுத்துட்டு உட்காரக்கூடிய சூழ்நிலையை ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பேசியிருப்பது என்பது எழுப்பப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கான விடை ஒன்றுமே இல்லையே தவிர மீண்டும் இது வழக்கை விசாரிக்கக்கூடிய வழக்காக எதிர்காலத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டியதான் நம்மளுடைய. கண்டிப்பாக சார், இவிஎம் எந்திரம் விவிபேட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக இன்னும் சந்தேகங்களோட அது பயணிக்கிறது அப்படிங்கிறது தான். சந்தேகங்கள் எதுவும் களையப்படவில்லை அப்படின்னு. நன்றி 4 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.